நேற்று நம்ம முடிச்சதுலேருந்து இன்றைக்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆஃப் குப்தாஸ் இன்ஸ்கிரிப்ஷன். எந்த இன்ஸ்கிரிப்ஷன் எந்த எம்பரரோட லிங்க் ஆகுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாவே சமுத்திரகுப்தர் தான். மெஹ்ரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாவே சந்திரகுப்தா 2 தான். அதுக்கப்புறம் ஈரான் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் புத்தகுப்தாவை பற்றி தான் பேசியிருக்கோம். அதில் சிலது வந்துட்டு சந்திரகுப்தா 2 பற்றியும் சொல்லியிருக்கோம். சந்திரகுப்தா 2வோட இன்னொரு பேர் தான் என்னது, விக்ரமாதித்யா. ஸோ இதை நம்ம விக்ரமாதித்யாவோட மேட்ச் பண்ணியிருப்போம். பித்தாரி இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பித்தாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோடது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தரோடது. நெக்ஸ்ட் கொஷின், த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு த்ரூ பர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ். இப்போ பிளாஸ்டிக்கை எரிக்கிறதுனால நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா டயாக்சின் மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மெர்க்குரி ரிலீஸ் ஆகும், பிசிபி ரிலீஸ் ஆகும். இதை தாண்டி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச CO2வும் ரிலீஸ் ஆகும். ஸ்டைல் ஆஃப் த அந்தமானிஸ் ரிசம்பிள்ஸ். யாரோட மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செமைன்ஸ் அண்டு சக்காய்ஸ். இந்த கொஷினில் ஹேமடைட், மேக்னடைட், லெமனைட், சிட்ரைட் இது 4 கொடுத்துருக்காங்க. இது 4 என்ன அப்படின்னா அயன் ஓர்ஸ். இது எதோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் மேக்னடைட் அப்படிங்கிறது பிளாக் ஓர் தான். சிடரைட் அப்படிங்கிறது அயன் கார்பனேட் தான். இதில் ஹேமடைட்டும் லெமனைட்டும் கிராஸாக மேட்ச் ஆகிருக்கு. ஹேமடைட் அப்படிங்கிறது ஓர் ஆஃப் அயன், லெமனைட் அப்படிங்கிறது ஹைட்ரேட்டட் அயன் ஓர். அடுத்தது, த நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி அண்டு மெடிசன் ஃபார் 2023 வாஸ் கிவன் டு. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேத்தலின் கேரிக்கோ அண்டு டிரு வைஸ்மேன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா COVID-19 வேக்சினில் யூஸ் பண்ண mRNA ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன். எப்படியாவது அப்ரிவேஷனில் 1 or 2 கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. CEEW அப்படின்னா கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்டு வாட்டர். அதுவே NRDC அப்படின்னா நேஷ்னல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கவுன்சில் கிடையாது, கார்பரேஷன். SCGJ அப்படின்னா ஸ்கில் கவுன்சில் ஃபார் க்ரீன் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடையாது. அடுத்தது MNRE அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரினியூவபிள் எனர்ஜி. இது கரெக்டு. அடுத்த கொஷின், which of the following statement is true about National Air Monitor Program? இதில் ஃபஸ்ட்டு 2மே கரெக்டு, தேர்ட் ஒன் மட்டும் தப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா த ஆப்ரேட்டிங் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் 398 சிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. அது 419 சிட்டிஸில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இன் அன் எக்கோசிஸ்டம் கன்சியூமர் தட் ஃபீட் ஆல் லெவல் ஆர். எது வந்து எல்லா லெவலில் இருக்கிறதுக்கும் ஃபீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீகம்போசர். மொத்தமே 4 டைப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ், டீகம்போசர்ஸ் தான் எல்லா லெவலில் இருக்கிறவங்களுக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. பீர்பால் சாஞ்சி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாலியோபாட்டனி இஸ் லொக்கேட்டட் இன். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா லக்னோவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பீர்பால் சாஞ்சி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ரீசெண்டாக தான் பேர் மாற்றிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்திருக்கும் அப்படின்னா பாலியோபாட்டனி இன்ஸ்டிடியூஷன் தான் பேர் இருந்திருக்கும். பாலியோபாட்டனி அப்படின்னா பிளான்ஸோட ஃபாசில்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறது தான் பாலியோபாட்டனி. ஓபியோப்ளூட்டஸ் லார்வா இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. டோலியோலேரியா லார்வா இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. இது 2மே வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா தான். ஆக்சுவலாக இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது ரேர் தான். ஸோ நம்ம சும்மா மட்டும் படித்து வச்சா போதும். லெட் ஆர்செனிக் இஸ் யூஸ்டு ஃபார். லெட் ஆர்செனிக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்செக்டிசைட். இது ஏன் கொஷினில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை கரண்ட் அஃபேர்ஸில் இது இருந்தது. என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய பெஸ்டிசைட்ஸ் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. சிலது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சில ப்ராஹிபிஷன்ஸோடு அலோவ் பண்ண ஒரு பெஸ்டிசைட் தான் லெட் ஆர்செனேட். லெட் ஆர்செனேட் வந்துட்டு எதில் ப்ராஹிபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, வெஜிடபிள் ஃபார்மிங்ஸில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராஹிபிஷன்ஸ் இருக்கும். சர்வோதயா அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் க்ரோத் இருக்கணும், வில்லேஜ் லெவல்லேருந்து, அதாவது லோ லெவல்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா சர்வோதயா சொசைட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல்
dictatorship. ஆமாம். சர்வோதயா society is self-regulated, self-managed in small communities. Sarvodaya society involved the ideas of a strongly built Grama Swaraj. There is almost self-sufficiency in each villages. இது நாலுமே கரெக்டு. சர்வோதயா தான் வந்துட்டு காந்தி ஃபாலோ பண்ண ஒரு விஷயமும் கூட. சர்வோதயா சொசைட்டி ரெக்வயர்ட் மேக்ஸிமம் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்ம்டு ஃபோர்ஸ். இது ரெண்டும் தேவையில்லாத ஒன்று சர்வோதயாவுக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கவுன்சில் சொசைட்டி வாஸ் டேஸ் ரெகனைஸ்டு சொசைட்டி இன் இந்தியா ஃபார் எய்ட்ஸ் கண்ட்ரோல் அண்டு ப்ரிவென்ஷன். அதாவது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கவுன்சில் சொசைட்டி தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்கும் ப்ரிவென்ஷனுக்கும். விச் ஆர் நாட் இன் த லிஸ்ட் ஆஃப் நான் முதல்வன் ஸ்கீம்ஸ். நான் முதல்வன் ஸ்கீம்ஸில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் முதல்வன் அப்படின்னாவே அந்த ஸ்கீம் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது தான் வந்துட்டு நான் முதல்வன் ஸ்கீம். இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். enabling students to identify their latest talent and guide them to bring out their talents. அதுவும் giving guidance to them on higher education and overseas education. இது ரெண்டு மட்டும் கரெக்டு. இதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். பியூர் தமிழ் மூமெண்ட் வாஸ் லான்ச்டு பை ஹூம். மறைமலை அடிகள். அதாவது தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? மறைமலை அடிகளால். இது வந்துட்டு 10th புக்கில் வந்துட்டு இருக்குது டேரெக்டாகவே. அதை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். இங்கே ஐங்குறுநூறு ரிலேட்டடான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளா தான் தொகுத்திருப்பார். அதில் குறிஞ்சி பாடல் பாடியவர் கபிலர், முல்லை வந்துட்டு பேயனார், மருதம் வந்துட்டு ஓரம் போகியார், நெய்தல் வந்து அம்மூவனார், பாலை ஓதலாந்தையார். இதில் வந்துட்டு பாலை மாற்றி கொடுத்துருப்பாங்க. மீதி 3 கரெக்டு. அடுத்து திருக்குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார். எது அப்படின்னா பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது. இதுக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். இது நடுவு நிலைமை அப்படின்னு 12வது அதிகாரத்தில் இருக்குது. நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார். கேடு. தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். 70 கோடி பகைவருக்கு. இதோட திருக்குறள் என்ன அப்படின்னா பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். ஊன்றுகோல் நாடகத்தை எழுதியவர் யார்? முடியரசன். 9 வாசல்களாக திருமூலர் கூறுவது மனித உடல். அடுத்து வட்ட எழுத்துக்கள் ரிலேட்டடான ஒரு கொஷின். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. கிபி 3ஆம் நூற்றாண்டில் வட்டெழுத்துக்கள் திராவிட அல்லது தமிழ் பிராமி நடையில் இருந்து உருவானது. ஆக்சுவலாக இது வந்து 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது வந்து ட்ராவல் ஆகியிருந்திருக்கும் வட்டெழுத்து அப்படிங்கிறது. இதோட முடிஞ்சது. நம்ம மீதி இருக்க மேக்ஸை வந்துட்டு நான் எல்லா மேக்ஸ் சம்ஸையும் மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவில் போடுறேன். இதோட இந்த கொஷின் பேப்பர் முடிஞ்சிடும்.